வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கரிநாள் பற்றியும் அந்த நாளில் கடன் பிரச்சினை தீர ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்வது எப்படி என்பதையும் பார்க்கப் போகிறோம். கரிநாள் என்பது நம் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் பிரச்சினைகளும் விலகும் ஒரு விசேஷமான நாள். அதனால்தான் நம் முன்னோர்கள் இந்த நாளில் சுபகாரியங்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளில் நாம் பெருமாளை நினைத்து மனம் செலுத்தி சில பரிகாரங்களை செய்வதனால் நம்மை பிடித்திருக்கும் கடன்களின் பிணைச்சல்களிலிருந்து விடுபட வழிகள் பிறக்கும். இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் கடைசி புதன்கிழமை அக்டோபர் 15ஆம் தேதி கரிநாளாக வருகிறது. அந்த நாளில் காலை 10:30 முதல் 12 மணி வரை குளிகை நேரமாகும். இந்த நேரத்தில்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்வது சிறந்தது. ஒரு பெரிய நெல்லிக்கனி எடுத்து ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி அதன் நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு கிழக்கு திசை பார்த்து தீபமேற்றுங்கள். அந்த தீபத்துக்கு முன்னால் நெல்லிக்கனியை வைக்கவும். பிறகு நாம் எத்தனை பேரிடம் கடன் வாங்கியிருக்கிறோமோ அத்தனை பிரியாணி இலைகள், அந்த கடனுக்குரிய சிறிய தொகை பணம் மற்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கவர்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒவ்வொரு நபரின் பெயரும் அவரிடம் எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டியதென்பதும் எழுதப்பட்ட பிரியாணி இலையை கைகளில் எடுத்துக்கொண்டு ஓம் சூரிய நாராயணாய நமோ நம என்பதையும் ஓம் ரிம் வசி வசி என்பதையும் தலா 27 முறை நிதானமாக உச்சரியுங்கள். இந்த மந்திரங்களை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த பிரியாணி இலையை எரித்து அதிலிருந்த பணத்தை அந்த நபரின் பெயர் எழுதப்பட்ட கவரில் போட்டு வைக்க வேண்டும். இந்த பணத்தை நீங்கள் அந்த நபருக்கு கடனை திருப்பி செலுத்தும் நாளில் வட்டியுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். இப்படியே எத்தனை நபர்களிடம் கடன் இருக்கிறதோ அவ்வளவுக்கும் இந்த முறைப்படி செய்து முடிக்க வேண்டும். அனைத்து பரிகாரங்களும் முடிந்த பிறகு நீங்கள் ஏற்றிய தீபம் குறைந்தது 45 நிமிடங்கள் எரியட்டும். பின்னர் அதை அணைத்துவிட்டு தீபத்துக்கு முன்பாக இருந்த நெல்லிக்கனியை நீங்களே சாப்பிட்டு ஒரு கோப்பை தண்ணீர் குடிக்கவும். கோதுமையை கிழக்கு திசை பார்த்தவாறு எடுத்து பறவைகளுக்கு தூவிவிடவும். இதை நீங்கள் மனதார செய்து முடித்தால் பெருமாளின் அருளால் உங்கள் கடன் பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வுகள் காணப்படும். புதிய பணவரவுகள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிம்மதி பிறக்கும். பரிகாரங்களெல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.